எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அடுத்த கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே இருக்கிற கங்கை கொண்ட சோழீஸ்வரரான ஆலயத்தில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். இந்த கோயிலை கட்டினது யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதலாம் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனோட மகன். அதற்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய காரணங்கள், எதற்காக இந்த கோவில் அமைக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கட்டிடக்கலை பாணிகள் அமைக்கப்பட்டது, இங்கே இருக்க சிற்பங்களோட விளக்கங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 11வது செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் ராஜராஜ சோழன் அரியணை ஏறுறாரு. அந்த காலகட்டத்திலேருந்து தான் சோழர்கள் அவங்களோட ஆட்சி ஒரு சிறப்பான ஒரு வழியை நோக்கி போனது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் பல போர்களில் ராஜராஜ சோழன் ஈடுபடுறாரு. ஏகப்பட்ட ராஜ்யங்களை அவரோட பேரரசுக்கு கீழே கொண்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் அவரோட மனசில் ஒரு மிகப்பெரிய விஷயம் உதிக்குது. அது என்ன அப்படின்னா, என்னதான் நாம் இந்த காலகட்டங்களில் ஆட்சி செஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய ஆலயங்களை நம்மளோட ஆட்சிக்கு கீழே ஏற்படுத்தணும், அதில் பல கல்வெட்டுகள், நம்மளோட ஆட்சி முறை, வாழ்க்கை முறை, அந்த பண்பாடுகள், இது எல்லாத்தையுமே சாட்சிப்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட புகழ் இன்னும் 1000 வருஷங்கள் போனாலும் நிற்கும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்தார் ராஜராஜ சோழன். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவரோட பிரம்மாண்டமான அந்த அகண்ட பேரரசை பல பாகங்களாக பிரிக்கிறாரு. அதில் எல்லையோர படைகளுக்கு தளபதியாக இளவரசன் முதலாம் ராஜராஜேந்திர சோழனை நியமிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, தஞ்சையை தலைநகரமாக கொண்டு அங்கே ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு 4 பனைமரம் உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தந்தை ஒரு அறிவிப்பை வெளியிட்டதும் இதை கேட்டதுமே அவரோட மகனான ராஜேந்திர சோழன் ரொம்பவே அதிருப்தி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒற்றர்கள் மூலமாக பிரம்மராயர், அதாவது ராஜராஜ சோழனோட சேனாதிபதிக்கு ஒரு ஓலை ஒன்று அனுப்புகிறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 விதமான காரணங்களை சொல்கிறாரு. முதலாவது என்ன அப்படின்னா, ஆதித்ய கரிகால சோழன் பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்ட கொஞ்ச நாள்லேயே கொடூரமாக கொலை செய்யப்படுறாரு. அவர் கொலையை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது 15-20 வருடங்களாகவும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு நிலுவையிலேயே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லையோரத்தில் இருக்க அந்த படைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பதற்றத்தோடையே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஓலையில் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் கோவில் எதற்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மார்க்க அந்த டைமில் முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு வைக்கிறார். இப்படி தன்னோட தந்தையான ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய கோவிலை கட்டணும் அப்படிங்கிறதுக்கே அவ்வளோ எதிர்ப்பு சொன்ன ராஜேந்திர சோழன் எப்படி இவ்வளோ ஒரு பெரிய, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தஞ்சை பெரிய கோவிலில் ஒத்த மாதிரியான அதே வடிவமைப்பிலான சிவன் கோவிலை இங்கே எப்படி எழுப்பினார், இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம வரலாற்றை தேடி பார்த்தோம்னா அதில் அவ்வளோவா பெரிய சான்றுகள் கிடையாது. கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ராஜேந்திர சோழன் அரியணைக்கு வந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறமா சிவனோட பக்திக்கு அவர் அடிமை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வர எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க அமைப்புகள் எல்லாத்தையுமே தஞ்சை பெரிய கோவிலோட அமைப்புகளோட ஒப்பிட்டு தான் பார்ப்போம். அதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் வரும்போது 2 புறங்கள்லையும் இங்கே துவார பாலகர்கள் இருப்பாங்க. எல்லா சிவன் கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலும் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் துவார பாலகர்கள் ஒரு காவல் தெய்வமாக சிவனுக்கு இருக்கிறது வழக்கம் தான். பட் ஆனால் இங்கே இருக்க சிவபெருமான் அந்த வாசல், அந்த சன்னதி இருக்கு இல்லையா, அதோட வாசலில் இருக்க துவார பாலகர்கள் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான உயரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த துவார பாலகர்களுக்கு கீழே இங்கே இதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒன்று இருக்கும். அந்த மலைப்பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யானையை முழுங்குற மாதிரி இருக்கும். ஒரு யானை, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு யானை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விலங்கு. அந்த ஒரு யானையை விழுங்குது அப்படின்னா மலைப்பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்கணும். அந்த மலைப்பாம்பையே காலில் ஏதோ எறும்பு நசுக்கிற மாதிரி இருக்காங்க இந்த துவாரபாலகர்கள். இதிலிருந்து தஞ்சை பெரிய கோவில், அதாவது தஞ்சை பெரிய கோவிலையும் அந்த ஒரு என்ட்ரன்ஸில் போனீங்க அப்படின்னா 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட இடதுபுறத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். தஞ்சை பெரிய கோவிலையும் இதே அமைப்பு தான் இருக்கும். இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தீங்கன்னாலும் இதே அமைப்பு தான் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், 2 பேருமே சிவனுக்கு அடிமை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவபெருமான் இந்த உலகத்தை தோற்றுவிச்சவதும் சிவபெருமான் தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட புகழ் மிகவும் பெரியது. அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு சிற்பக்கலையை வந்து வழிபட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சிவன் சிவன் உள்ளே இருக்காங்க. அவங்களோட காவல் தெய்வமே வந்து உருவங்களில் இந்தளவுக்கு பெரியதாக இருந்தது அப்படின்னா சிவனோட புகழ் இதை விட மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக மட்டும்தான் இலக்கிய கதைகள் பலவற்றில் வேறு மாதிரி நிறைய சொன்னாலும் அது எல்லாமே வந்து உண்மையாக பொய்யான்னு இந்த காலத்துலேயும் நம்ம வந்து குழம்பிக்கிட்டு தான் இருக்கோம். அதை வந்து மேலும் பல குழப்பங்களுக்கு கொண்டு போகிற ஒரு உன்னதமான ஒரு படைப்பு தான் இந்த துவாரபாலகரோட சிலை. இங்கே துவாரபாலகர், இங்கே ஒரு மலைப்பாம்பு, அங்கே ஒரு யானை. என்னதான் வந்து இந்த கோவிலை வந்து தஞ்சை பெரிய கோவிலோட நாம் ஒப்பிட்டு சொன்னோம் அப்படின்னாலும் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க அந்த விமானம், அந்த மெயின் கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 216 அடிக்கு கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 186 அடி உயரங்கள் அந்த வரைக்கும் தான் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழன் அந்த காலகட்டத்தில் இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவிலை சுற்றி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மதில் சுவர்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் வச்ச நந்தி பார்த்திங்க அப்படின்னா சிறிய அளவிலான நந்தி தான். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான சைஸில் ஒற்றை கல்லாலான ஒரு நந்தி இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்ப்போம். பட் ஆனால் அது வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் வச்சது கிடையாது. இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து ஒற்றை கல்லாலான மிகப்பெரிய நந்தி இருக்கும். அந்த நந்தியும் வந்து ராஜராஜ சோழன் அந்த கோவிலை வச்சப்ப கட்டின நந்தி கிடையாது. அப்போது ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. இந்த கோவிலில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப் ஏறி பார்த்தோம்னா ஒரு சிறிய அளவிலான நந்தி இருக்கும். ஆனால் இதே அந்த ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த சிறிய அளவிலான நந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒதுக்குப்புறமாக போட்டிருப்பாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய நந்தி அமைக்கப்பட்டதற்கும் அந்த சின்ன நந்தி இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோவிலோட சிவலிங்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா 12-13 அடி வரைக்கும் வந்து மிக உயரமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சூரியன் வந்து எந்த திசையில் வந்து உதிக்குதோ அது மேலே வந்து படுற மாதிரி இருக்கும். அதாவது காலையில் சூரிய உதயம் இருக்கும்போது அந்த சூரியன் மேலே வரும்போது அந்த கோபுர வாசலை கடந்து அந்த நந்தியையும் கடந்து சிவலிங்கத்துக்கு மேலே வந்து டைரெக்டாக படும். இதற்கு நந்தி ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்க கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோவிலாக இருக்கட்டும், 2 இடத்துலையுமே வந்து நந்தியோட அளவு வந்து ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோயிலுக்கு இத்தினோண்டு நந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி வந்த மன்னர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நந்தியை அப்புறப்படுத்திட்டு மிகப்பெரிய நந்தியை கட்டிட்டு மிகப்பெரிய புகழ் பெற்றதாக இன்றைக்கி நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த கோவில் வந்து கட்டி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன், அதாவது ராஜேந்திர சோழனுக்கு அடுத்தடுத்ததாக வந்து சோழரோட அந்த ஆட்சி காலத்தில் வந்தவங்க தான் இந்த கோவிலை சுற்றி ஒரு பராமரிப்பு பணிகளை வந்து நிறுவிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3ஆம் ராஜராஜேந்திர சோழனோட காலகட்டத்தோடையே வந்து சோழர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது. அதற்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா வந்த பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோவிலில் பல இடங்களை வந்து அழிச்சிட்டாங்கன்னா சேதப்படுத்திட்டாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலோட மெயினான இந்த சன்னதியை அவங்க எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் இதை சுற்றி இருக்க மதில் சுவர்களாக இருக்கட்டும், அங்கங்கே இருக்க சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சிதைவுபடுத்தியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தஞ்சை தான் வந்து சோழர்களோட தலைநகரமாக இருந்தது. பட் ஆனால் ஒன்ஸ் வந்து ராஜேந்திர சோழன் வந்ததுக்கப்புறம் ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, கம்போடியா, இங்கிட்டு மேற்கு வங்கம் சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்தியா மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி பல ராஜ்யங்களை வந்து அவரோட காலடிக்கு கீழே வந்து பிரம்மாண்டமான போர்கள் மூலமாக கொண்டு வந்தார். அவர் ஒன்ஸ் இந்த பகுதிக்கு வந்ததுமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை அந்த சோழர்களோட தலைநகரமாக அறிவித்தார். அதற்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் இருந்தது. ஒன்ஸ் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சோழர்களோட தலைநகரமாக அறிவித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 250 வருடங்களுக்கு இந்த பகுதி தான் சோழர்களுக்கு தலைநகரமாக விளங்கிட்டு இருந்தது.
அதன் பிறகு இந்த கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் இதோட சிறப்பு எதுனா ஒன்று ஸ்பெஷலான விஷயம் சொல்லுப்பா அப்படின்னா எல்லாரோட மனசுலையும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா இந்த ஒரு மெயின் கோபுரத்தோட நிழல் வந்து இந்த கோவிலை சுற்றி எந்த இடத்துலையுமே விழுகாது. எந்த இடத்துலையுமே விழுகாதா? நிழல் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து தான் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே வரலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் தான். இந்த கோவிலோட கும்பத்திலிருந்து அதோட அகண்ட பரப்பு, அந்த கும்பத்தோட நிழல் வந்து அந்த கோபுரங்களில் இருக்க சிற்பங்கள் மேலேயே விழுந்து தரையை தொடாது. அந்த அளவுக்கு வந்து மிக உயரமான கோபுரமாக வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. ஆனாலும் ஒரு 250 வருஷங்கள் வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்த பகுதியை வந்து அவர் மட்டும் இல்லாமல் பல சோழ மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல சோழ மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சதுக்கான தடயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலும் தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோவில். இதை தவிர ஒரு அரண்மனை கூட அங்கே கிடையாது. ஒரு மிகப்பெரிய மன்னர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பல பிரம்மாண்டமான மாளிகைகள், அரண்மனைகள் அவங்களுக்காக வந்து கட்டியிருப்பாங்க. பட் அது எதுவுமே வந்து இங்கே கிடைக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தொல்லியல் துறையிலேருந்து இந்த பகுதியில் வந்து அங்கங்கே தோண்ட ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13க்கும் அதிகமான சுவர்கள் வந்து தரைக்கு அடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆட்சி இருந்ததுக்கான அந்த மாளிகைகள் அந்த மாதிரி தடயங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் இந்த ஒரு பகுதியை சுற்றி அங்கங்கே தோண்டும் போது விதவிதமான சிவலிங்கங்களாக இருக்கட்டும், பல தெய்வ ரிலேட்டடான சிலைகள் வந்து நிறையவே வந்து கிடைச்சிட்ருக்கு. அது ஒன்றையும் இங்கே இருக்க அருங்காட்சியகங்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கோவிலோட ஒரு ஒதுக்குப்புறமாக கூட அது எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு முறையாச்சும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் இதே போல் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி.